ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரியில பார்க்க போற சாப்டர்ஸ் ஒரு முக்கியமான சாப்டர்ஸ் ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ். ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ் தமிழ்ல இதை காசநோய் அப்படின்னு சொல்லுவோம். தொற்று காசநோய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டிசீஸ் எதனால மெயினா வருது அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் அப்படிங்கிற ஒரு வகையான பாக்டீரியானால வரக்கூடிய தொற்று நோய்ங்க. ஓகேங்களா? So tuberculosis, it is a infectious disease. It is caused by mycobacterium. இந்த மைக்கோபாக்டீரியா ரெண்டு முக்கியமான தொற்று நோயை உருவாக்கக்கூடியது. ஒன்னு டியூபர்குலோசிஸ் டிபி, அதாவது காசநோய் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு லெப்ரசி, மைக்கோபாக்டீரியம் லெப்ரே, லெப்ரசி தொழுநோய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு முக்கியமான வியாதி இந்த மைக்கோபாக்டீரியானால வரக்கூடியதுங்க. மற்ற பாக்டீரியாவோட கம்பேர் பண்ணும்போது இந்த மைக்கோபாக்டீரியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஓகேங்களா? இப்போ இந்த டியூபர்குலோசிஸ் எதனால வருது அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஸ்பீசிஸ்னால வரக்கூடியது. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஸ்பீசிஸ்னால வரக்கூடிய டிசீஸ். இது ஏரோபிக் இன்ட்ராசெல்லுலார் பேத்தோஜன்ஸ். காமனா இது இந்த மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் ஏரோபிக் இன்ட்ராசெல்லுலார் பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ டிபில காமனா மேஜரா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு பல்மோனரி டிபி அண்ட் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா பல்மோனரி டிபி அப்படின்னு சொல்லுவோம். இந்த பல்மோனரி டிபி அப்படின்னா இந்த பேத்தோஜன்ஸ் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா லங்ஸை மட்டும் அஃபெக்ட் பண்ணும். அதை நம்ம பல்மோனரி டிபி அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் அதே டியூபர்குலோசிஸ் ஸ்பீசிஸ் லங்ஸை தவிர மற்ற இடம் ஃபேரிங்ஸ், அதுக்கப்புறம் அப்டோமினல் ரீஜியன்ஸ், அதுக்கப்புறம் கிட்னி, அப்புறம் போன், ஜாயின்ஸ் அண்ட் ஆல்சோ இன் பிரெயின் மெனிஞ்சைட்டிஸ், டியூபர்குலோசிஸ் மெனிஞ்சைட்டிஸ் பிரெயின். ஸோ இந்த மாதிரி அதர் தேன் லங்ஸ் இதை எல்லாத்தையும் நம்ம பொதுவா என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பல்மோனரி டிபி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ், இதனுடைய ஈட்டியோபேத்தாலஜி. ஸோ இது எதனால வருது, இந்த பாக்டீரியானுடைய தன்மை, அதனுடைய வீரியம் எல்லாமே நாம ஃபார்மகாலஜி அண்ட் ஃபார்மகோதெரபியூட்டிக்ஸ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? சோ நாம இந்த ட்ரக் அண்ட் கிளாசிபிகேஷன்ஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக கொடுத்தேன். ஓகே, லெட்ஸ் கம் டு தி ட்ரக் கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ். இப்போ இந்த டிபிக்கு டியூபர்குலோசிஸ்க்கு காமனா என்னென்ன ட்ரக்ஸ் நாம எடுத்துக்கிறோம் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இதை நாம மூணா பிரிக்கலாம். ஒன்னு ஃபர்ஸ்ட் லைன், அதாவது எசென்ஷியல் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரக் கிளாசிபிகேஷன்ஸ் தரவா படிச்சிருக்கணுங்க. ஃபர்ஸ்ட் லைன் ஆர் எசென்ஷியல் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல 5 முக்கியமான ட்ரக்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ்ல. ஒன்னு ஐசோநைசைட், ரெண்டாவது ரிஃபாம்பிசின், மூணாவது பைரசினாமைடு, நாலாவது இத்தாம் பியூட்டால் ஆர் எத்தாம் பியூட்டால், அதுக்கப்புறம் அஞ்சாவது ஸ்டெப்டோமைசின்ஸ். இந்த 5 ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ல எசென்ஷியல் முதல் 4மே எசென்ஷியல் ட்ரக்ஸ். அதுக்கப்புறம் சப்ளிமெண்டரி, ஃபர்ஸ்ட் லைன்லயே சப்ளிமெண்டரி, அதுல 3 முக்கியமான ட்ரக் இருக்கு. ஒன்னு ஸ்டெப்டோமைசின், ரெண்டாவது ரிஃபாபியூட்டின், மூணாவது ரிஃபாபென்டின். இந்த ரிஃபாபென்டின் அண்ட் ரிஃபாபியூட்டின், அதுக்கப்புறம் இந்த ரிஃபாம்பிசின், இந்த மூணுமே ரிஃபாமைசின் டெரிவேட்டிவ்ஸ். ரிஃபாமைசின் டெரிவேட்டிவ்ஸ். சோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஆன்டி டிபில 5 முக்கியமான ட்ரக்ஸ் இருக்கு. என்னென்னது? ஐசோநைசைட், ரிஃபாம்பிசின், பைரசினாமைடு, இத்தாம் பியூட்டால் அண்ட் ஸ்டெப்டோமைசின். இந்த 5மே ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது செகண்ட் லைன் ட்ரக்ஸ். இந்த செகண்ட் லைன் ட்ரக்ஸ்ல ஃபர்ஸ்ட் படிக்கக்கூடியது ஃப்ளூரோகுயினோலோன்ஸ். இதை பத்தி நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல பார்த்தோம். ஃப்ளூரோகுயினோலோன்ஸ். இதுல இந்த 4 முக்கியமான ட்ரக்ஸ் நாம ஸ்பெஷலி நிறைய ஃப்ளூரோகுயினோன்ஸ்ல நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த 4 ட்ரக்ஸ் நாம டிபிக்காக கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஓஃப்ளாக்சசின், லிவோஃப்ளாக்சசின்,
மாக்சிஃப்ளாக்சசின், அதுக்கப்புறம் சிப்ரோஃப்ளாக்சசின்ஸ். கேட்டிஃப்ளாக்சசின் இருந்துச்சு, பட் அது நிறைய சைடு எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓஃப்ளாக்ஸ், லிவோஃப்ளாக்ஸ், மாக்சிஃப்ளாக்ஸ் அண்ட் சிப்ரோஃப்ளாக்ஸ். இந்த நாலுமே வந்து ஃப்ளோரோகுயினோலோன்ஸ். அதுக்கப்புறம் இன்ஜெக்டபிள் ஆன்டி டிபி, டியூபர்குலோசிஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜெக்டபிள் ட்ரக்ஸ் காமனா அமினோகிளைகோசைட்ஸ் யூஸ் பண்ணுவோம். கெனாமைசின்ஸ், அமிகாசின்ஸ், அதுக்கப்புறம் கேப்ரியோமைசின்ஸ். இந்த மூணுமே வந்து இன்ஜெக்டபிள் ஆன்டி டிபி ட்ரக்ஸ், செகண்ட் லைன் ட்ரக்ஸ். அதுக்கப்புறம் சம் அதர் ட்ரக்ஸ். இந்த அதர் ட்ரக்ஸ்ல இந்த அதர் ட்ரக்ஸ் எல்லாமே செகண்ட் லைன்ஸ்ல வரும். என்னென்ன ட்ரக்ஸ் அப்படின்னா இத்தியோனமைடு, பேரா அமினோ சாலிசிலிக் ஆசிட்ஸ், PAS அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மேக்ரோலைட் ஆன்டிபயோட்டிக்ஸ், கிளாரித்ரோமைசின்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோதயோனமைடு, இத்தியோனமைடு, அதுக்கப்புறம் ப்ரோதயோனமைடு, அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக் சைக்ளோசெரின்ஸ், அதுக்கப்புறம் தயாசிட்டசோன், அதுக்கப்புறம் லினசோலிட். ஸோ இது எல்லாமே வந்து என்னது சம் அதர் மிஸ்லேனியஸ் செகண்ட் லைன் ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ். அடுத்தது முக்கியமானது நியூவர் ஆன்டி டிபி. இது வந்து பாருங்க மூணு முக்கியமான ட்ரக்ஸ். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட என்னது ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடி முடிச்சுட்டு கிளினிக்கல் ட்ரையல்ஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த ட்ரக்ஸ் எல்லாமே ஒரு சில சைடு எஃபெக்ட் இருக்கு. கிளினிக்கல் ட்ரையல்ஸ் phase 1, phase 2, phase 3 போஸ்ட் மார்க்கெட்டிங் சர்வேலன்ஸ் போயிட்டு இருக்கு. நிறைய சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்ணது இருந்தாலும் மற்ற ட்ரக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து என்னது ஒரு நல்ல ஆன்டி மைக்ரோபாக்டீரியல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்கு. அண்ட் தென் மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ்க்காகவும் நம்ம இந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம காமனா யூஸ் பண்றோம். இதுல சேலஞ்சஸே வந்து மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் தாங்க. இது டீடைல்டா அப்படின்னா என்னன்னு நம்ம பார்மகாலஜிக்கு பார்க்கலாம். நியூவர் ட்ரக்ஸ்ல மூணு முக்கியமான ட்ரக்ஸ் இருக்குங்க. பெடாகுயிலின், டெலாமேனிட், அதுக்கப்புறம் பிரிட்டோமேனிட், டெலாமேனிட், பெடாகுயிலின். இந்த மூணுமே வந்து நியூவர் ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரக் கிளாசிபிகேஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது இண்டிவிஜுவல் ட்ரக்ஸ். நம்ம சிலபஸ்ல 8 முக்கியமான ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தி பார்ப்போம். அதுல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் வந்து ஐசோநயசைடு, INH அப்படின்னு சொல்லுவோம் பொதுவா. பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு ட்ரக்குக்கும் ஒரு லெட்டர் இருக்கு. யூஸ்வலா ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ்க்கு வந்துங்க சிங்கிள் ட்ரக்ஸ் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம், நிறைய ரெசிஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால மல்டி ட்ரக்கா தான் நம்ம கொடுப்போம். 2, 3, 4 இந்த மாதிரி நிறைய ட்ரக் காம்பினேஷன்ஸ்ல தான் நம்ம வந்து யூஸ்வலா கொடுப்போம். ஸோ அதனால ஒவ்வொரு ட்ரக்குக்கும் ஒரு லெட்டர் இண்டிகேஷன்ஸ் இருக்கு. ஐசோநைசின் H, ரிஃபாம்பிசின் R, பைரசினமைடுக்கு Z, ஈத்தாம்பியூட்டாலுக்கு E, ஸ்டெப்டோமைசினுக்கு S. இதையும் பார்த்துக்கோங்க. அதுல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ்ல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் ஐசோநயசைடு, INH அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சுருக்கமா இதை வந்து எப்படி சொல்லுவோம்? INH, ஐசோ நிக்கோட்டினிக் ஆசிட் ஹைட்ரசைடு, ஐசோநிக்கோட்டினிக் ஆசிட் ஹைட்ரசைடு. இதனுடைய சுருக்கம் தான் INH அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பைரிடின் டெரிவேட்டிவ்ஸ். டோன்ட் ஃபர்கெட், இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் பைரிடின் டெரிவேட்டிவ்ஸ். இட் இஸ் ஐசோநிக்கோட்டினிக் ஆசிட் ஹைட்ரசைட்ஸ். அட்லீஸ்ட் இதை மறக்காதீங்க. ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் பைரிடின், அதுக்கப்புறம் கார்பாக்சமைடு. ரொம்ப சிம்பிள். பைரிடின் 1, 2, 3, 4 4th பொசிஷன்ஸ்ல COOH, அதுல OH எடுத்துட்டு NH2 இருக்கு. ரொம்ப சிம்பிள். NH2 இருக்கு. சோ அப்போ இதனுடைய கெமிக்கல் நேம் பைரிடின் 4 கார்பாக்சமைடு. ரொம்ப சிம்பிள். பைரிடின் 4 கார்பாக்சமைடு. இதான் வந்து நாம கார்பாக்சமைடு அப்படின்னு சொல்லுவோம். சோ பைரிடின் 4 கார்பாக்சமைடு. ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர். இது வந்து ஒரு ப்ரோட்ரக்ஸ். அதாவது ஐசோநயசைடு ஆசிட் ஹைட்ரசைடு வந்து பாக்டீரியல் என்சைமேட்டிக் ஹைட்ரோலைசிஸ்னால அது என்ன ஆகுது அப்படின்னா ஐசோநிக்கோட்டினிக் ஆசிட்ஸா மாறுது. இந்த ஐசோநிக்கோட்டினிக் தான் எங்க ஆக்டிவ் ஆன்டி மைக்கோபாக்டீரியல் ஏஜென்ட்ஸ். இந்த ஐசோநிக்கோட்டினிக் ஆசிட் தான் வந்து ஆக்டிவ் ஆன்டி மைக்கோபாக்டீரியல். இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், இட் இஸ் a colorless, odorless, white crystalline powder. Colorless, odorless, white crystalline powder. Slightly sweet taste. First initially sweet taste கொடுக்கும், அதுக்கப்புறம் லேட்டரா அது வந்து bitter taste கொடுக்கும். Slightly sweet taste and soluble in water.
soluble in water. Next, storage. நோட் பண்ணுங்க, இதுல இருந்து அடிக்கடி கேக்குறாங்க. ஐசோனைசைட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரக்ஸ். ஸோ எல்லாமே நீங்க இதுல படிக்கணும். Storage, it is affected by light. Commonly it is affected by light, and also on heat. On heat, it decomposed and it emits toxic fumes of nitrogens. Toxic fumes of nitrogens around 180-190 degrees Celsius. அந்த ஹீட்ல என்ன ஆகும் அப்படின்னா டீகம்போஸ் ஆகி இது வந்து ஒரு வகையான ஃபியூம்ஸை வந்து வெளியிடும். அது என்ன ஃபியூம்ஸ்னா நைட்ரஜன் ஃபியூம்ஸ். ஸோ இட் ஷுட் பி ஸ்டோர் tightly closed and light resistance container, and it should be kept in normal room temperature 20 to 25 degrees Celsius இருக்கிற நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணணும். லைட் ரெசிஸ்டன்ஸ் கண்டெய்னர்ல டைட்டா க்ளோஸ் பண்ணி வைக்கணும். ஓகேங்களா, இதோட ஸ்டெபிலிட்டி. நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ், என்னென்ன ஃபார்முலேஷன்ஸ்ல இது வந்து அவைலபிள். ஸோ நாம இங்க ஃபார்முலேஷன்ஸ் வந்து இண்டிவிஜுவல் ட்ரக் தான் பார்க்க போறோம், காம்பினேஷன்ல எதுவும் பார்க்கல. இண்டிவிஜுவல் ட்ரக்ஸ், டேப்லெட் ஐசோனைசைட் டேப்லெட் அவைலபிள் இன் ஸ்ட்ரென்த் 100 mg 300 mg. அதே போல ஐசோனைசைட் லிக்விட் ஃபார்முலேஷன்ஸ் 100 mg per 5 ml 100 mg per 5 ml. அதே சமயம் இந்த ஐசோனைசைட் அவைலபிள் இன் injectable formulations, IV injection 500 mg strengthல available. ஓகேங்களா, பிராண்ட் நேம் ஐசோனெக்ஸ், ஐசோகின், இது ரெண்டுமே வந்து முக்கியமான பிராண்ட் நேம். uses this drug is very effective against intra and as well as extra mycobacteria. And also this drug is given for pulmonary TB and extra pulmonary TB, for both pulmonary and extra pulmonary TB. So this is something about isoniazid. Next drugs, ethambutol. So in the ethambutol வந்து first line drugs ethylene diamine derivatives. It's a first line bacteriostatic drugs. It's a first line bacteriostatics ethylene diamine derivatives. இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இங்க aromatic இல்ல, aliphatic open with side chain இருக்கு. ரொம்ப ஈஸி. ethylene diamine derivatives இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க. இங்க பாருங்க, பியூட்டேன் ஒரு ஹைட்ராக்சில், இங்கேயும் ஒரு பியூட்டேன் ஒரு ஹைட்ராக்சில், சென்டர்ல வந்து ஒரு எத்தில் அண்ட் டயமைன் இருக்கு. இதனுடைய பாருங்க, இதனுடைய கெமிக்கல் நேம் 2 அதுக்கப்புறம் இந்த 2 1 hydroxy butane 2-iyl amino 1 hydroxy methane, ethane, propane, butane 2-iyl amino 2-iyl, இந்த 2-iyl amino, ethyl, methane, ethyl amino, methane, ethane, propane, butane, இங்க ஒரு butanol இருக்கு. So butane 1-all. ரொம்ப சிம்பிள், very very simple structure. இதனுடைய physical properties, odorless, white crystalline powder, bitter taste and slightly hygroscopic in natures. Soluble in water and chloroform. Solution in water. வாட்டர்ல வந்து சொல்யூஷன் மேக் பண்ணும்போது இது வந்து டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி நேச்சர்ல இருக்கும். சொல்யூஷன் இன் வாட்டர் ஸ்டீரியோ ஐசோமெரிக் பார்க்கும்போது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி. நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ், it should be stored in well closed container at room temperature 15 to 30 degrees Celsius and protect from light and moisture. Usual storage தான். Formulations, this ethambutol available in 200 mg, 400 mg, 600, 800 and 1000 mg tabletல available. ethambutol tablet. So இதனுடைய brand name வந்து mycobutol, அதுக்கப்புறம் மயாம்பியூட்டால், இந்த ரெண்டு பிராண்ட்ல வந்து, அதுக்கப்புறம் காம்பியூட்டால், இது மூணு முக்கியமான பிராண்ட்ல வந்து அவைலபிள். யூசஸ், இது வந்து பாக்டீரியோஸ்டாட்டிக்
ஃபர்ஸ்ட் லைன் ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ், ஆன்டி மைக்கோபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இது இருக்கு. ஸோ இண்டிவிஜுவல் ட்ரக் வந்து நம்ம டிபிக்கு கொடுக்க மாட்டோம். இந்த ட்ரக்ஸ் கூட நிறைய ட்ரக்ஸ் காம்பினேஷன்ல தான் கொடுப்போம். இந்த தேர்ட் ட்ரக்ஸ் பைரசினமைடு. பைரசினமைடு பாருங்க, இப்ப பாக்குற இந்த 4 ட்ரக்குமே வந்து எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ். பைரசினமைடு பேர்லயே இருக்கு, பைரசின் டெரிவேட்டிவ்ஸ். பைரசின் டெரிவேட்டிவ்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ். ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, பைரசின் வரைஞ்சிட்டோம், ரொம்ப சிம்பிள். பைரசின் ஃபர்ஸ்ட் 6 மெம்பர் ரிங், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன்ல 2 ஹெட்டரோ ஆட்டம் நைட்ரஜன், இதுதான் பைரசின் அப்படின்னு சொல்லுவோம். பைரசின் செகண்ட் பொசிஷன்ஸ்ல கார்பாக்சமைடு இருக்கு, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். செகண்ட் பொசிஷன்ல ஒரு கார்பாக்சமைடு இருக்கு, C டபுள் பாண்ட் O NH2, CO NH2 இருக்கு, அவ்வளவுதான். பாருங்க, பைரசின் 2 கார்பாக்சமைடு இதனுடைய கெமிக்கல் நேம். இது வந்து ஒரு ப்ரோட்ரக்ஸ். கிட்டத்தட்ட ஐசோநைசைடும் பைரசினமைடும் அதனுடைய ஸ்ட்ரக்சரலி வந்து சிமிலரா இருக்கும். இங்க 2 அமினோ குரூப் இருக்கு, இங்க ஒரே சிங்கிள் அமினோ குரூப் இருக்கு, அதுதான் வித்தியாசம். இது வந்து பைரடின் டெரிவேட்டிவ்ஸ், இது வந்து பைரசின் டெரிவேட்டிவ்ஸ். வித்தியாசம். இதுவும் ப்ரோட்ரக்ஸ். பாருங்க, இந்த பைரசினமைடு உள்ள போய் மெட்டபாலிசம் ஆயிட்டு பைரசினோயிக் ஆசிட்ஸா கன்வெர்ட் ஆகும். இதுதான் ஆக்டிவ் ட்ரக்ஸ். இதுதான் ஆக்டிவ் ஆன்டி மைக்கோபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. பைரசினோயிக் ஆசிட்ஸ் COOH, பைரசின் வித் COOH தான் பைரசினோயிக் ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர், soluble in alcohol, methanol and ethanol soluble, slightly bitter taste and sparingly soluble in water, but soluble in ethanol and methanol. Storage, usual storage da stored in well closed container at temperature between 15 to 30 degrees Celsius. Formulation, this pyrazinamide available in tablet formulations. Tablet 300 mg for kids, 300 mg for children's, அப்புறம் 500 mg, 750 mg and 1000 mg for adults. So tabletல available. அதுக்கப்புறம் சிரப்ஸ்லயும் available 250 mg per 5 ml சிரப்ஸ்லயும் available. So brand வந்து பைசினா, PZA சிபா, அதுக்கப்புறம் ரிசாப், இதெல்லாமே வந்து ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ் வந்து இட்ஸ் a weak bactericidal drugs. It is a weak bactericidal drugs, effective only intracellular mycobacteria, effective only against intracellular mycobacteria. So anti-tubercular category. ஓகேங்களா? அடுத்தது பார்க்கக்கூடியது ரிஃபாம்பிசின். சுருக்கம் ரிஃபாம்பின் அப்படின்னு சொல்லுவோம். ரிஃபாம்பிசின் this rifampicin, rifabutin and என்னது ரிஃபாபென்டின், இந்த மூணுமே வந்து ரிஃபாமைசின் டெரிவேட்டிவ்ஸ். அதுல ரிஃபாம்பிசின் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல எசென்ஷியல் ட்ரக் ஆகும், சப்ளிமெண்டரிஸ்ல ரிஃபாபியூட்டின் அண்ட் ரிஃபாபென்டின் வரும். ஓகேங்களா? சோ இப்போ இந்த மூணுமே வந்து ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ். ரிஃபாமைசின் டெரிவேட்டிவ்ஸ், ஃபர்ஸ்ட் லைன் பாக்டீரியோசைடல் ஆன்டி மைக்கோபாக்டீரியா. ஓகேங்களா? சோ இதோட ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ். இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்ட்ரக்சர் வேணும்னா நீங்க பார்த்துக்கலாம். இங்க நமக்கு ஸ்டார் மார்க் கொடுக்கல, பட் அதனால நான் இங்க மென்ஷன் பண்ணல. Physical properties, brick red crystalline powder, odorless, slightly soluble in water. இந்த பைரசினமைடும் sparingly soluble, இதுவும் வந்து slightly soluble in water and soluble in chloroform. This rifampicin soluble in chloroform solvent. Stability and storage பாருங்க, which is unstable in the presence of moisture. Unstable in the presence of moisture and also which is affected by light, air and oxygen. So open அதிக நேரம் ஓபன் பண்ணி வைக்க கூடாது. So லைட்டும் படக்கூடாது. So மாய்ச்சர் ஈரப்பதமும் இருக்க கூடாது. So அது வந்து அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து அன்ஸ்டேபிள் ஆயிடும். So it should be stored in airtight light resistant container, and the container should kept in the temperature around 30 degree Celsius.
அதுக்கு மேல டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ ஃபார்முலேஷன்ஸ் திஸ் ரிஃபார்ம்பிசின் ஆர் ரிஃபார்பின் அவைலபிள் இன் capsule 150 mg, capsule 300 mg, 450 mg and 600 mg capsules available. அதே போல rifampicin tablet available, அதே போல rifampicin syrup and suspension available. அதனுடைய strength 100 mg per 5 ml syrups or suspension 100 mg per 5 ml. அதனுடைய brand name Orsin, ஃபெமிலியல் பிராண்ட் நேம் இது ஆர்சின். அதுக்கப்புறம் என்னது ரிமாக்டென், அதுக்கப்புறம் ரைம்பின், அதுக்கப்புறம் ரிஃபாமைசின், அதுக்கப்புறம் ஜீகாக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில ஃபெமிலியல் பிராண்ட் நேம். யூசஸ் ஆன்டி மைக்கோபாக்டீரியல் drugs category. So TB tuberculosis காக கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் drugs ரிஃபாமைசின் derivatives. ஓகேங்களா? ஆன்டி டியூபர்குலர்ல அடுத்த ட்ரக்ஸ் வந்து பேரா அமினோ சாலிசிலிக் ஆசிட்ஸ், சுருக்கமா PAS அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரலி அனலாக் ஆஃப் பேரா அமினோ பென்சோயிக் ஆசிட்ஸ், பாபா. இது எதுக்கு யூஸ் ஆகுது? பாக்டீரியாவில் ஃபோலிக் ஆசிட் சிந்தசைஸ்க்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இருக்கிறதுலயே ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ்லயே வந்து லீஸ்ட் ஆக்டிவ் ட்ரக்ஸ் எது அப்படின்னா இந்த பேரா அமினோ சாலிசிலிக் ஆசிட். பட் இட் இஸ் ஏ சப்போர்ட்டிவ் ட்ரக்ஸ், வெரி வெரி சப்போர்ட்டிவ், ஸ்ட்ரக்சரலி அனலாக் டு பாபா. இப்ப பாபானாவே இது வந்து சல்போனமைட் ட்ரக்ஸ்னுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் என்னவோ சேம் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் தான் இதுவுமே. ஓகேங்களா? சல்போனமைடு என்ன ஆக்ஷனோ அதே ஆக்ஷன் தான் கொடுக்கும். ரொம்ப சிம்பிள். சாலிசிலிக் ஆசிட்ஸ் அதாவது பென்சோயிக் ஆசிட், பென்சின் வித் OH அண்ட் COOH இருந்தா சாலிசிலிக் ஆசிட். அது கூட ஆர்த்தோ மெட்டா பேரா பொசிஷன்ஸ்ல ஒரு அமினோ குரூப் இருக்கு. அதனால இது வந்து என்னது? பேரா அமினோ சாலிசிலிக் ஆசிட். இதனுடைய கெமிக்கல் நேம் 4th பொசிஷன்ஸ்ல அமினோ குரூப் இருக்கு. ஸோ 4 அமினோ 2 ஹைட்ராக்சி பென்சோயிக் ஆசிட்ஸ். சுருக்கமா என்ன சொல்ல போனா என்னது? 4 அமினோ சாலிசிலிக் ஆசிட்ஸ். அதனுடைய சுருக்கம் தான் 4 அப்படிங்கிறது தான் பேரா. ஸோ பேரா அமினோ சாலிசிலிக் ஆசிட்ஸ். இதனுடைய physical properties noted, it is a reddish brown crystalline powder, slightly acidic taste, benzoic acid, slightly acidic taste, which is soluble in dilute nitric acids. Soluble in dilute nitric acids, waterல solubility ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். But the sodium salt of para amino salicylic acid is very soluble in water. The sodium salt is very soluble, but para amino salicylic acid is sparingly soluble in water, but it is soluble in dilute nitric acid. அதே வந்து சோடியம் சால்ட் வந்து வாட்டர்ல சால்யூபிள் ஆகும். ஓகே, சோ இது வந்து physical properties point of view. Next, storage. Usual storage தான் stored in a tight and light resistance container. Stored in a tight and light resistance container. Formulations, this PAS available in tablet formulations. The strength is 500 milligram tabletல available. Next வந்து சில புக்ஸ்ல பவுடர்னு கொடுத்திருப்பாங்க, but which is available in granules form. 80 gram per 100 gram granules. 100 gram granule அந்த பேக்ல 80 gram என்ன இருக்கும்? பேரா அமினோ சாலிசிலிக் ஆசிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதனுடைய பிராண்ட் வந்து சோடியம் பாஸ், அதுக்கப்புறம் மோனோபாஸ். பிராண்ட் நேம், பாப்புலர் பிராண்ட் நேம், ரெண்டு பிராண்ட் நேம், சோடியம் பாஸ் அண்ட் மோனோபாஸ். யூசஸ் வந்துங்க கிட்டத்தட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் வந்து சல்போனமைட் சிமிலர். இது வந்து பாக்டீரியோஸ்டாட்டிக் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸ்டாட்டிக் அப்படின்னா which is inhibit the further growth, inhibit the multiplication of bacteria. So bacteriostatic anti-tubercular drugs. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய 6th 7th and 8th இந்த லாஸ்ட் மூணுமே வந்து நியூவர் ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ். இதுல இருந்து டெஃபினட்டா அடிக்கடி क्वेश्चंस வந்துட்டே இருக்கும்.
ஸோ இந்த ஃபார்மசிஸ்ட்க்குன்னு இல்லை, ஜிபெட் எக்ஸாமுக்கு, அதுக்கப்புறம் ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு அடிக்கடி ஃப்ரீக்வெண்டா இந்த 3 ட்ரக்ஸ்ல இருந்து கேட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம எம்ஆர்பிலையும் கேட்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த நியூ சிலபஸ்ல அடிஷனலா இது இருக்கு, கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த நியூவர் ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ்ல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரக் இஸ் எ பெடாகுயிலின். இட்ஸ் எ வண்டர்ஃபுல் ட்ரக்ஸ். நமக்கு ஒரு வரம். யாரெல்லாமே டிபிக்கு ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கிறீங்களோ அவங்களுக்கு மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் எம்டிஆர் இருக்கோ, எஸ்பெஷலி ஃபார் பல்மோனரி டிபி, அவங்களுக்கு வந்த வரம் தான் இந்த 3 ட்ரக்ஸுமே. அதுல இந்த பெடாகுயிலின் இஸ் எ வண்டர்ஃபுல் ட்ரக்ஸ். பாருங்க, இங்க நான் ஸ்ட்ரக்சர் கொடுக்கல, பட் இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் டை அரைல் குயினோலின். ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பெடாகுயிலின். குயிலின் அப்படின்னா என்னது? குயினோலின் டெரிவேட்டிவ்ஸ். கண்டிப்பா அது குயினோலின் டெரிவேட்டிவ்ஸ். என்ன குயினோலின்? டை அரைல் குயினோலின் ஆன்டி மைக்கோபாக்டீரியல் ட்ரக்ஸ். டை அரைல் குயினோலின் ஆன்டி மைக்கோபாக்டீரியல் ட்ரக்ஸ். அதுல பாருங்க என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு. இட்ஸ் a member of குயினோலின். ஒரு பக்கம் குயினோலின் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதே சமயம் இன்னொரு பக்கம் இட்ஸ் a member of naphthalene. 2 ஸ்ட்ரக்சர் இருக்கும், naphthalene இருக்கும், குயினோலின் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த குயினோலின்ல புரோமின் அட்டாச் ஆயிருக்கும். அண்ட் ஆர்கானோ புரோமின் காம்பவுண்ட்ஸ். அந்த குயினோலின் கூட புரோமின் அட்டாச் ஆயிருக்கும். அதே சமயம் சென்டர்ல அண்ட் அரோமேட்டிக் ஈத்தர் இருக்கும், நாப்தலினுக்கும் குயினோலினுக்கும். அதே சமயம் இங்க பாருங்க, டெர்ஷரி ஆல்கஹால் அண்ட் டெர்ஷரி அமினோ காம்பவுண்ட்ஸ் சைட் செயினா அட்டாச் ஆயிருக்கும். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். என்னது? குயினோலின் இருக்கு, நாப்தலின் இருக்கு, குயினோலின்ல புரோமின் அட்டாச் ஆயிருக்கு. அதே போல சென்டர்ல அரோமேட்டிக் ஈத்தர் இருக்கு. அதுக்கப்புறம் என்னது? டெர்ஷரி ஆல்கஹாலும் டெர்ஷரி அமைனும் சைட் செயின்ல அட்டாச் ஆயிருக்கு. இந்த கெமிஸ்ட்ரி பார்ட் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் இங்க ஸ்ட்ரக்சர் கொடுக்கல, அதுக்கு பதிலா இந்த விஷயத்தை கொடுத்துருக்கிறேன். நீங்க இது எல்லாத்தையும் மறந்தாலும் ஒண்ணு மறக்க கூடாது. இது டை அரைல் குயினோலின் ஆன்டி மைக்கோபாக்டீரியல் ட்ரக்ஸ். என்னென்ன இருக்கு? புரோமின் அட்டாச் இருக்கு, நாப்தலின் இருக்கு, சென்டர்ல ஈத்தர் இருக்கு, அரோமேட்டிக் ஈத்தர் இருக்கு, டெர்ஷரி ஆல்கஹால் இருக்கு, டெர்ஷரி அமைன் குரூப் இருக்கு. ஓகேங்களா? சோ மறுபடியும் நான் எதுக்கு இதை ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம்ல கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால let's come to the physical properties. It's a white powder insoluble in water. It's a white color powder insoluble in water. Storage usual da, it should be stored in a tightly closed and light resistant container. Okay va? Formulations, this bedaquiline is available in tablet 20 mg and 100 mg for oral. It is available in 20 mg and 100 mg for oral. Brand Sirtura or Certura. Brand name Certura. ஓகேங்களா? Uses, it's a part of combinations. இது சிங்கிளா நாம கொடுக்கிறது இல்ல. மத்த ட்ரக்ஸ் எல்லாமே பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தோம், செகண்ட் லைன் ட்ரக்ஸ் எல்லாமே பார்த்தோம். சோ இந்த ட்ரக்ஸ்னால வரக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸை ஓவர் கம் பண்றதுக்காக காம்பினேஷன்ஸா இந்த ட்ரக்ஸ் நாம அது கூட கொடுக்குறோம். யூசுவலா ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் கூட கொடுக்குறோம். ஓகேங்களா? இந்த பார்ட் ஆஃப் காம்பினேஷன்ஸ் for noted multi-drug resistance tuberculosis, especially pulmonary tuberculosis. ஓகேங்களா? சோ இதோட கெமிஸ்ட்ரி பாயிண்ட் நீங்க நிறைய நல்லா பார்த்துக்கணும். எதுக்கு கொடுக்குறோம்? எம்டிஆர் டிபிக்கு கொடுக்குறோம். அதனுடைய என்னது? பிராண்ட் நேம் Certura. டோன்ட் ஃபர்கெட் Certura. டேப்லெட்ல அவைலபிள் 20 and 100 mg. அடுத்த ட்ரக்ஸ் பிரீட்டோமேனிட். இதுக்கு நமக்கு ஸ்டார் மார்க் கொடுத்து ஸ்ட்ரக்சரும் கேட்டிருக்கிறாங்க. சோ ஸ்ட்ரக்சர் நல்ல கவனமா பார்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அடிக்கடி கேட்கக்கூடியது. சோ அதனால தான் கொடுத்திருக்கேன். இட்ஸ் ஆன்டி மைக்கோபாக்டீரியல் ஏஜென்ட்ஸ் அட்மினிஸ்டர்ட் வித் பெடாகுயிலின். இந்த பெடாகுயிலின் கூட காம்பினேஷன்ல கொடுப்பாங்க. அண்ட் லினசோலிட் ஆன்டிபயோட்டிக் டு ட்ரீட் ரெசிஸ்டன்ட் ஃபார்ம் ஆஃப் பல்மோனரி டிபி. டு ட்ரீட் என்னது? எம்டிஆர் டிபி ஃபார் பல்மோனரி. ஓகேங்களா? அடுத்த பாயிண்ட்ஸ் இது முக்கியம். It was the first drug developed by non-profit organization company. Non-profit organization. This is known as a TB Alliance.
and was granted by FDA approval on 14th August 2019 ல வந்து FDA approval தந்திருக்கிறாங்க. This is a first drug developed by non-profit organizations. அப்படின்னா என்னன்னு நம்ம டீடைல்ல வேற சப்ஜெக்ட்ல பார்க்கலாம். Non-profit organizations, this is known as TB Alliance. TB Alliance. So எப்போ அப்ரூவ்ட் தந்தாங்க? 14th August. இப்போ ரீசெண்டா தான் 2019 ல அப்ரூவ்ட் தந்திருக்காங்க. This is exam point of view, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூ வாங்க. This is a nitroimidazooxazine derivatives. Don't forget nitroimidazooxazine derivatives. Imidazole structure first and third positionsல ரெண்டு நைட்ரஜன் இருக்கு. இது வந்து 5 membered ring. So என்னது first and third positionல இருக்கு 5 membered ring, ரெண்டு நைட்ரஜன் imidazole. அதுக்கு பக்கத்துலயே ஒட்டிய அட்ஜாயினிங்கா என்ன இருக்கு? 6 membered ring இருக்கு. 6 membered ring இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, காமனா ஒரு நைட்ரஜன் இருக்கு. So 6 membered ring with நைட்ரஜன் பைரிடின் சொல்லுவோம். அது கூட ஒரு ஆக்சிஜன் வந்தா என்ன சொல்லுவோம்? Oxazine சொல்லுவோம். 6 membered ring with one oxygen, one nitrogen, that is called oxazine. So இங்க பாருங்க, nitroimidazooxazine derivatives. So don't forget, this is a nitroimidazooxazine derivatives. இங்க ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஓகே, கிடைச்சிருச்சு. அதுக்கு பக்கத்திலேயே ஆக்சிஜன் மீத்தாக்சி குரூப் வந்து இங்க ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. அதுக்கு பக்கத்துல என்னது ஒரு பென்சின் இருக்கு. இத காமனா பென்சைல் சொல்லுவோம். பென்சின் இருக்கு. அதுக்கப்புறம் என்னது ட்ரைஃப்ளோரோ மீத்தாக்சி இருக்கு. ஆக்சிஜன் ஒரு மெத்தில் குரூப். இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு மெத்தில் குரூப் இருக்குன்னு அர்த்தம். இங்க பாருங்க, சி இருக்கு, சென்டர்ல சி இருக்கு பாருங்க. 4 வேலன்சி, ஒரு பக்கம் ஓ, அப்புறம் 3 புளோரின் இருக்கு. புரியுதுங்களா? இங்க பாருங்க, பென்சைல் குரூப் இருக்கு. பென்சைல் குரூப் கூட இந்த ட்ரைஃப்ளோரோ ஆக்சி வந்து அட்டாச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னது போல இமிடசோ ஆக்சிஜன் இருக்கு. ரொம்ப சிம்பிள், நீங்க பார்த்த உடனே கஷ்டமா தெரியும், பட் ரொம்ப ரொம்ப ஈஸி. இங்க பாருங்க, 6s ஸ்டீரியோ கெமிக்கலி இட்ஸ் என்னது 6x ரொட்டேட்டரி 6s. இதுதான் இந்த 6s. கொஞ்சம் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. 6s. நெக்ஸ்ட் வந்துங்க 2 நைட்ரோ. அதுக்கப்புறம் இந்த 6th பொசிஷன்ஸ்ல இது எல்லாமே அட்டாச் ஆயிருக்கு, அதனால 6. அதுல 4th பொசிஷன்ஸ்ல இங்க பாருங்க ட்ரைஃப்ளோரோ மீத்தாக்சி குரூப் இருக்கு. இங்க C இருக்கு, இங்க O இருக்கு. சோ மீத்தேன் ஆக்சி, மீத்தாக்சி. இங்க பாருங்க 4th பொசிஷன்ஸ்ல அட்டாச் ஆயிருக்கு. சோ அதனால 4 ட்ரைஃப்ளோரோ மீத்தாக்சி, 4 ட்ரைஃப்ளோரோ மீத்தாக்சி. பென்சைல், இதுதான் பென்சைல். பென்சின் வித் மெத்தில். பென்சைல் ஆக்சி. பென்சைல் இந்த ஆக்சி, பென்சைல் ஆக்சி. இந்த 6th and 7th பொசிஷன்ஸ்ல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. CH2. இந்த ஒரு ஹைட்ரஜன் பதிலா தான் இங்க ஆக்சிஜன் இருக்கு. சோ அதனால 6,7 டைஹைட்ரோ. 6,7 டைஹைட்ரோ. 5H இமிடசோ. இதுதான் இமிடசோ. 2,1B 1,3. இங்க வந்து நாம இந்த ஆக்சிஜனை ஃபர்ஸ்டும் அடுத்த நைட்ரஜனை செகண்டாவும் இங்க எடுத்துக்கிட்டோம். தேர்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ஸ். சோ அதனால எப்பயுமே ஆக்சிஜனை தான் ஃபர்ஸ்ட் நம்பரிங் கொடுக்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி ரூல்ஸ் பார்த்துருக்கிறோம். ஆக்சிஜனை 1 கொடுத்துட்டோம், அதுக்கப்புறம் 3 கொடுத்துட்டோம். 1,3 ஆக்சிஜன். ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போ நீங்க மறக்க கூடாதது ஒண்ணு, என்னது? நைட்ரோ இமிடசோ ஆக்சிஜன். அதே சமயம் கெமிக்கல் நேம் பார்த்துக்கோங்க. இங்க பாருங்க, அப்படி ஸ்பீடா சொல்றேன், அப்படியே பிக்கப் பண்ணிக்கோங்க. 6s 2 நைட்ரோ 6 4 ட்ரைஃப்ளோரோ மீத்தாக்சி பென்சைல். இதுதான் பென்சைல் ஆக்சி. 6,7 டைஹைட்ரோ 5H இமிடசோ 1,3 ஆக்சிஜன். வெரி வெரி சிம்பிள். ஓகே, அதனுடைய physical properties, it's a white to yellow colored crystalline powder, practically insoluble in water. Storage usual தான், should be stored in a room temperature below
30 degrees Celsius. Below 30 degrees Celsius. Formulations which is available only in tablet. பாருங்க இந்த மூணுமே வந்து டேப்லெட்ல மட்டும்தான் அவைலபிள். ஒன்லி இன் டேப்லெட். ஸ்ட்ரென்த் வந்து டோஸ் 200 மில்லிகிராம் டேப்லெட். 200 மில்லிகிராம் டேப்லெட். அதனுடைய பிராண்ட் நேம் வந்து டவ்ப்ரெல்லா ஆர் டவ்ப்ரெல்லா. டோன்ட் ஃபர்கெட் டவ்ப்ரெல்லா. இது வந்து சிட்சுரா. இது வந்து என்னது? டவ்ப்ரெல்லா டேப்லெட் 200 மில்லிகிராம் ஃபார் பிரீட்டோமேனிட். ஓகேங்களா? சோ யூசஸ் வந்து மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் பல்மோனரி டியூபர்குலோசிஸ்க்காக கொடுக்கிறோம். ஓகேங்களா? யூசுவலா பெடாகுவிலின் அண்ட் சம் அதர் ஃபர்ஸ்ட் லைன் ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ் கூட நாம கொடுக்கிறோம். ஓகேங்களா? எதுக்கு? அந்த மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸை வந்து அவாய்ட் பண்றதுக்கு, ஓவர் கம் பண்றதுக்காக நாம இந்த ட்ரக் வந்து மற்ற ட்ரக் காம்பினேஷன்ஸ் கூட கொடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த மூணுமே வந்து எம்டிஆர் கொடுக்கிறது தான். ஓகேங்களா? நம்ம பார்க்கக்கூடிய லாஸ்ட் ட்ரக் தட் இஸ் டெலாமேனிட். அப்ப மேனிட்னு வருது. அப்போ கண்டிப்பா இது என்னது? பிரிட்டோமேனிட் வருது. இது டெலாமேனிட் வருது. அப்போ கிட்டத்தட்ட சிமிலர் ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து நைட்ரோ டைஹைட்ரோ இமிடசோ ஆக்சசோல் காம்பவுண்ட்ஸ். இங்க ஒரே ஒரு டிஃபரண்ட். இங்க இமிடசோ, இங்க இமிடசோ இருக்கும். இங்க ஆக்சிஜன் இருக்கு, பட் இங்க ஆக்சிஜன் இல்ல. இங்க 6 மெம்பர் ரிங்குக்கு பதிலா 5 மெம்பர் ரிங் இருக்கு. ஒரு 5 மெம்பர் ரிங் வித் ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் இருந்தா அதுக்கு பேரு ஆக்சசோல். இங்க பாருங்க, நல்ல கவனிங்க. இது ஓகே இமிடசோ. இந்த இடத்துல 6 மெம்பர் ரிங் பதிலா 5 மெம்பர் ரிங் இருக்கு. அதனாலதான் திஸ் இஸ் நைட்ரோ டைஹைட்ரோ இமிடசோ. ஆக்சிஜனுக்கு பதிலா ஆக்சசோல் இருக்கு. ஒரே ஒரு டிஃபரண்ட், அவ்வளவுதாங்க. சோ மறக்க கூடாது. ஓகே, சோ இட்ஸ் நைட்ரோ டைஹைட்ரோ இமிடசோ ஆக்சசோல் compounds. Physical characters white to pale yellow crystalline. இதுவும் பாருங்க என்னது? இதனுடைய கலரும் வந்து எல்லோ கலர். இதுவும் வந்து கிட்டத்தட்ட எல்லோ கலர். சோ white to pale yellow crystalline powder. இதுவும் insoluble in water but soluble in methanol. Storage வந்து stored at room temperature below 25 degrees Celsius. Usual storage தான். Formulation இதுவும் டேப்லெட்ல மட்டும் தான் அவைலபிள். ஸ்ட்ரென்த் வந்து 50 mg. இது வந்து 200 mg. இது வந்து 50 mg. இதோட இது பொட்டன்ட். இதனுடைய பிராண்ட் நேம் என்னது? டெல்டிபா. Don't forget டெல்டிபா. சோ பெடாகுவிலின், சிட்சுரோ, பிரிட்டோமேனிட் என்னது? டோப்ரெல்லோ. அதுக்கப்புறம் என்னது? டெலாமேனிட் வந்து என்னது? டெல்டிபா 50 milligram tablet. Uses already சொன்னது போல மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிபிக்காக கொடுக்கிறோம். along with some other antibacterial drugs that is linezolid, அதுக்கப்புறம் pyrazinamide, அதுக்கப்புறம் fluoroquinolone, அதாவது levofloxacins. அந்த ட்ரக்ஸ் கூட வந்து என்னது? எம்டிஆர் பர்பஸ்க்காக நாம கொடுக்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த லாஸ்ட் 3 ட்ரக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்கும் முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம கெமிஸ்ட்ரியில ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸ் அதனுடைய கிளாசிபிகேஷன்ஸ் நம்ம சிலபஸ்ல கொடுத்த 8 ட்ரக் இண்டிவிஜுவல் பார்த்தோம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லபடியா வாழ்த்துக்கள்.